என்ன? ஆண்டவர் என்றால் என்ன? என்னை ஆண்டு நடத்துவர். ஓகே. ஆளுமை செய்பவர். ஓகே. ஆண்டவர் என்றால் என்ன? கைடு. ஓகே, தேங்க்யூ. கைடு. ஆண்டவர் என்றால் என்ன? மோசே எகிப்துக்கு போவார், எகிப்துக்கு அனுப்புவார். தம்பி இதை பாரு, உன்னுடைய ஒரு இனமே அங்க நிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்ல இங்க ஜாலியா பொண்டாட்டி பசங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீ கிளம்பு அப்படின்னார். அப்ப இவருக்கு தெரியாது, முதல் டைம் அந்த குரலை கேட்கிறார். அந்த குரலை கேட்கும் போது மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, நான் போறேன். மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, நான் போறேன். நான் போகும் பொழுது அங்க அவன் கேட்பான், எவன் ஒன்னு அனுப்பினான், எவன் ஒன்னு அனுப்பினான். அப்ப அனுப்பணும், ஐ நீட் டு நோ யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன. அதற்கு கடவுள் வெளிப்படுத்துற வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 15. எக்ஸோடஸ் 3:15. விடுதலை பயணம் 3:15 எடுத்து வாசிங்களேன். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரவேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். இதுவே என்றென்றும் என் பெயர். கடவுள் அவருடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். மை நேம் இஸ் ஆண்டவர். இந்த ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையில, இந்த ஆண்டவர் அப்படின்ற தமிழ் வார்த்தையில எபிரேய மொழியில பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹீப்ரு, the original language where the Bible was written, அங்க இந்த வார்த்தை என்னவா இருக்கும்? யாவேன்னு இருக்கும். ஆண்டவர் இடத்துல யாவேன்னு இருக்கும். அதுல எப்படி பைபிள் பாக்குறது, எபிரேய மொழி பைபிள் பாக்குறது எப்படி? கூகுள்ல நீங்க டைப் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸோடஸ் 3:15 இன்டர்லீனியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்லீனியர் போட்டீங்கன்னா தி ஒரிஜினல் வேர்ஸ், இதனுடைய இங்கிலீஷ்னுடைய எபிரேய மொழி வரும். எபிரேய மொழியும் அது ஒவ்வொரு வார்த்தையினுடைய இங்கிலீஷ் அங்க வரும். அங்க லார்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கும். லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு யாவே அப்படின்ற எபிரேய மொழி இருக்கும். அப்ப ஆண்டவர் அப்படின்றது என்ன? அவருடைய பெயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதுல என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன? கடவுள்னா அப்படின்னு என்ன, அப்ப ஆண்டவர்னா என்ன? கடவுள் அப்படின்னா இட்ஸ் a common noun. சப்போஸ் நான் சொல்றேன், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன் அப்படின்றேன், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இவங்க எங்க அம்மாவா? என்னுடைய அம்மாவா? இல்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் உங்களை ஒரு வார்த்தை கூப்பிடுறேன், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், அம்மா கொஞ்சம் முன்னால உட்காருங்களேன், அம்மா கொஞ்சம் இந்த பக்கம் உட்காருங்களேன். அம்மா கிடையாது, என்னை பெற்றெடுத்த தாய் அல்ல, என்னை பெற்றெடுத்த தாய் அல்ல. ஆனால் நான் உங்களை கூப்பிடுற அந்த வார்த்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அம்மா. அதனோட அர்த்தம், அவங்க உங்களுக்கு குழந்தை இருக்கிறான், பேர் என்ன? எப்சிபா, குளோரியா. சரி, எப்சிபா இவங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பேர் என்ன? தமிழ்ச்செல்வி. ஆண்டவர் உங்களை நேற்று கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாருமா. பிரைஸ் தி லார்ட். தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அவங்களுக்கு ஒரு மகள் உண்டு, எப்சிபா அவங்களுடைய பெயர். எப்சிபா அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதும் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எப்சிபாவை பெற்றெடுத்த தாய், நான் அவங்கள ஜெனரலா கூப்பிட்டேன் அம்மா அப்படின்றது. நீங்க ஆண்டவர் அப்படின்றவரை கூப்பிடும் பொழுது, யாவேன்னு கூப்பிடும் பொழுது, நீங்க மெத்தது எல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு கடவுளை வைக்கலாம், அது காமன் நவுன். ஆனா உங்களை படைத்த ஒரு கடவுள் உண்டு, உங்களை பெற்ற ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு, அவருடைய பெயர் தான் ஆண்டவர். உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், உங்களுக்கு சினிமாவுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கடவுள் இருக்கலாம், இப்படி எல்லாம் வழி நடத்துற கடவுள்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் யாரும் உங்களை பெற்றெடுத்த கடவுள் கிடையாது, இல்லையா? இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் உண்டு. மனுஷனுக்கு கடவுளை நிறைய பேர் உருவாக்கலாம். இப்ப ரீசெண்டா கூட ஒரு அரசியல்வாதி சொன்னாரு, நீங்கள் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு பார்த்து மனுஷங்களை பார்த்து சொன்னார், நீங்க தான் எங்களுடைய கடவுள். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. எனக்கு கடவுள், சரி அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆளுங்களுக்கு சொல்றது, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நீங்க தான் என் கடவுள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது நீங்க தான் என்னுடைய கடவுள். இதெல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்தலாம். இதெல்லாமே நீங்க தான் என்னுடைய கடவுள். ஆளுங்களை பார்த்து நீங்க தான் என்னுடைய கடவுள் ஈஸியா சொல்லலாம், பிகாஸ் ஐ வாண்ட் யுவர் ஓட். நீங்க தான் என்னுடைய கடவுள். ஆனா உண்மையாவே அவரையும் படைத்த ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு, அவருடைய பெயர் ஆண்டவர், அவருடைய பெயர் யாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இது அப்ப நீங்க எபிரேய மொழியில பார்க்கும் பொழுது கடவுள் அப்படின்ற இடத்துல ஏலோயிம்னு இருக்கும், ஆண்டவர் அப்படின்ற இடத்துல யாவேன்னு இருக்கும். ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே, ஆண்டவராகிய கடவுளே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தோமையார் கடவுளை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்ற 2 வார்த்தை, என் ஆண்டவரே என் கடவுளே, ஏலோயிம் யாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் என்றால் உன்னை வழிநடத்தும் சக்தி, ஆண்டவர் என்றால் அந்த உன்னை படைத்த ஒரு சக்தி உண்டு, உன்னை வழி நடத்த வேண்டிய சக்தி. கடவுள் என்றால் எதுவும் ஆகலாம். நீ எதை முதலிடத்தில் வைத்து உன்னை வழி நடத்த அனுமதிக்கிறாயோ, that can be persons, that can be principles, that can be philosophies. தத்துவங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். எது உன்னை வழி நடத்துகின்றதோ அது உன் கடவுள், அது நீ படைத்த கடவுள். ஆனா உண்மையாவே யாராக இருக்க வேண்டும்? உன்னை படைத்த கடவுளாக இருக்க வேண்டும். முதலிடத்தில் இருக்க வேண்டியவரை வை, முதலிடத்தில் இருக்க கூடாததை வைக்காதே. இனி 1வது கட்டளை சொல்லி பாருங்க. 1வது கட்டளை, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அப்ப சின்னதுல இருந்தே நம்ம இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது, வேறு ஆண்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு இல்ல. இட் இஸ் a proper name. என்னுடைய அப்பாவுடைய பெயர் அது, அவருடைய பெயர் அது ஆண்டவர் அப்படின்றது. என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது. I am the Lord your God. You shall have no other gods. It is not you shall have no other lords ன்னு சொல்லல, you shall have no other gods. 1வது இடத்தில் இருக்க வேண்டியவர், தொடக்கத்தில் கடவுள், 1வது இடத்தில் இருக்க வேண்டிய கடவுள் அது யாரு? உன் ஆண்டவர். 3வது கேள்வி, இந்த ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு என்ன? ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. ஏன்? ஏனெனில் உன்னை படைத்தவர் அவர், உன்னை படைத்தவர் அவர். படைத்தவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்ப 3வது கேள்வி, ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு என்னன்னா அவர் என்னுடைய அப்பா. ஏனெனில் ஜெனசிஸ் 1:26, தொடக்க நூல் 1:26, கடவுள் மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்றார். இல்லையா? நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா பதில் என்ன சொல்லுவீங்க? யார மாதிரி இருக்கிறீங்க? அப்பா மாதிரி இருக்கிற, இல்ல அம்மா மாதிரி இருக்கிற. அப்போ இந்த இமேஜ் அண்ட் சாயல், உருவமும் சாயலும் தந்தவருக்கும் தரப்பட்டவருக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்ப ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. 4வது